அதாவது ஆண்கள் தாங்க என்னைக்குமே பெண்களை வந்துட்டு மனைவியை வந்துட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பிள்ளை உங்க மனைவிக்கு 2ன்னு சொன்னேன். நான் சொல்றது சரியா இருந்தா பெண்கள் எல்லாருமே கைத்தட்டுங்க. சரியா? கல்யாணம் ஆன பிறகு பெண்கள் மனைவி நாங்க எல்லாருமே எங்களுக்கு முதல் குழந்தையா நினைக்கக்கூடியதே கணவனாகிய உங்களை தாங்க. அதனால தாங்க உங்களையும் சேர்த்து உங்க பொண்டாட்டிக்கு 2 புள்ளன்னு சொன்னேன். உண்மைனா கையை தட்டுங்க. நான் தான் முத பிள்ளையா மடிக்கல தவழ்ந்த முத பிள்ளை தவழ்ந்திருக்கேன். அதுக்கே என் பொண்டாட்டி மடிக்கல தவழ்ந்தா என்னங்க தப்பு? அதாங்க நானும் சொல்றேன், மனைவியை ரசிக்க கத்துக்கங்க. மனைவி என்ன சொன்னாலும் குறை சொல்லாம இருங்க. என் பொண்டாட்டி சமைக்கிறது சரியில்லை, சாம்பார் வைக்கிறது சரியில்லை, ரசத்தை குடிச்சவன் நான் தானே, அப்படிலாம் குறை சொல்லவே கூடாதுங்க. என் வீட்லயும் பாருங்க, எனக்கு ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு. ஹவுஸ் ஓனரா? எனக்கே ஓனர் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி. எனக்கு ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு. சரி. போன வாரம் பாருங்க, நல்ல சோன்னு மழை பெஞ்சிச்சு. எனக்கு ஒரு பட்டிமன்றம் கேன்சல் ஆயிடுச்சு. சோன் மழை நல்ல சோன்னு மழை எழிலு. நீ கேட்காத சுமார். அடுத்து விடுக்காதானா நல்லா கேட்பேன். நீ கேள பொண்ணே, நல்லா கேளுங்கண்ணே. அவன் சும்மாவே கேட்பான். டாக்டர் வேற. சோன்னு மழை பெஞ்சிச்சு. பட்டாணி வேற விரும்பி சாப்பிடுவான். கருமண்டா நான் இல்ல. சோன்னு மழை பெஞ்சிச்சுன்னு கரண்ட் வேற இல்லைண்ணே வீட்டுல. கரண்ட் நல்ல சந்தர்ப்பம். என் மாமியாரும் மாமனாரும் திருச்செந்தூர் போயிட்டாங்கண்ணே. அருமையான சந்தர்ப்பம். ஏன்னா இல்லை சொல்கிறேன், வீட்டில் ஆள் இல்லை. என் பையன் அதனால எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ப்ரோக்ராம் வந்துட்டேன்னு நினச்சிட்டு நானும் என் வீட்டுக்காரர் மட்டும்தான் இருந்தேன். நீங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் இருந்தீங்க? ஆமாம். ஜன்னல்லாம் சாப்பிட்டீங்களா? மழை பெய்யுதே, தண்ணி வரும் உள்ள. சாத்திட்டேன். காத்தோட்டமாக இருக்கட்டும் விடுங்களா? அப்படி இல்லைப்பா, ஜன்னலோடலாம் நீ வேறு பக்கத்து வீட்டுக்காரன். நானும் என் வீட்டுக்காரர் இப்படி சோஃபாவில் அப்படி உட்காந்துருந்தேன். சோஃபாவில் உட்காந்து என் வீட்டுக்காரர் நானும் இப்படி உட்காந்துருந்தோமா? இங்கே உட்காந்தீங்க? எட்டிட்டு பார்க்காதா, அடுத்த விட்டு எட்டி பார்க்குறேன். இங்கே உட்காந்து இல்லை, எங்கள் வீட்டில் சோஃபாவில் பக்கத்தில் உட்காந்துருந்தோமா? என் வீட்டுக்காரர் அப்படி என் கண்ணோட கண்கள் பார்த்து. ஆமாம். ஏன் காலம் போகணும்? கண்ணோட கண்ணு பார்த்து 18+ வாத்தியார் தானே. கண்ணோட கண்ணு பார்த்து, மூக்கோட மூக்கு பார்த்து, இதழோட இதழ்கள் பார்த்து. என்னவா? இல்லை டாக்டர் அவரு அப்படிதான். கண்ணோட கண்ணு 10 மணி டாக்டரா? கேட்கல பட்டாணி டாக்டரா? கண்ணோட கண்கள் பார்த்து, மூக்கோட மூக்கு பார்த்து. இது என்ன பண்ணீங்க? தூங்கணும். மூஞ்சிய பார்த்தா தெரியாதா? அதுக்கு தனித்தனியாக பார்ப்பாங்க. என்கிட்ட ஒன்று கேட்டாரு. என்ன கேட்டாரு? உன் கையால் ஒரு காஃபி ரெடி பண்ணி கொடு. காப்பிக்கு இவ்வளோ நேரம்? நானும் இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல, மாமா ஆசைப்பட்டு கேட்டாரேன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். ஏன் இவ்வளோ அண்ணே ரொம்ப நேரமாக ஒரு வண்டு சுற்றி சுற்றி வருதுண்ணே. ஏன் எனக்கெல்லாம் வந்து காஃபி போட தெரியாதா? காஃபி போடுறதுனா பெரிய விஷயமா? பச்சை கலராக்கா என்னங்க? அடுப்பில் பாலை வச்சு கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டால் காஃபி ஆகிடுப்பதே பெரிய விஷயம். அந்த வீட்டுக்காரன் குடிச்சிட்டு உள்ள கக்கூச்சிலே உட்காந்துருந்தானா? ஏன்னு அப்போ தானே ப்ரௌன் கலரில் வரும். அதுவும் ப்ரௌன் கலர் தான் வரும். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்து நீனு வா, தள்ளி விட்டு சாவுறேன். காஃபி ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன்னே, அதை நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். இருட்டா இருந்தாலும் அந்த காஃபில பாருங்க ஒரு ஈ கடந்திருக்குன்னு. இப்ப அண்ணி காஃபி கொடுத்தா அதுல ஈ கடந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அறிவு கட்ட சரியா ஒரு ஈ உளுத்தா கூட பார்க்க மாட்டியா? கண்ணை தான் படத்துலயே அழைச்சிருக்கேன் அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்பேன். நல்லா கேளுங்க. அப்படிலாம் திட்டினாக்கா குடும்பம் விளங்குமா? உழைச்சா மட்டும் போதுமா? கொஞ்சமாச்சும் பொறுப்பா இருக்க பொண்டாட்டி கொஞ்சம் பாராட்டணும். என் வீட்டுக்கார அப்படிலாம் திட்டலாங்க. காஃபியும் பத்தர், ஈயையும் பத்தர், எண்ணெயும் பத்தர். காஃபியும் பத்தர், ஈயையும் பத்தர், எண்ணெயும் பத்தர். அழகா தான் பத்தர். உன்னுடைய காஃபில நான் தான் மயங்கினேன் என்ற இந்த ஒரு கவிதை சொன்னாருங்க. உன் மூஞ்சிய பார்த்து ஈ தற்கொலை பண்ணி செத்துருக்கடா தம்பி. அதெல்லாம் நல்ல வேலை ஈ உழுந்தது. பள்ளி உழுந்துன்னு வச்சுக்க, அவங்க வீட்டுக்காரே மயங்கிருப்பாரு.
எவ்வளவுதான் ஆண்கள் வெளியில போய் உழைச்சாலும் உழைக்கிறது பெருசு கிடையாதுங்க. வீட்டில் பொறுப்பா இருக்க பொண்டாட்டிய பொம்பளைங்களை என்னைக்காச்சும் மதிக்க கத்துக்கணுங்க. இப்ப நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன்லங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னாக்கா என் புருஷனே மேல வருது, என் பொண்டாட்டி மேடையில பேசி பேசி அப்படியே களைச்சு போய் டயர்ட் ஆகி வருவாளேன்னு சொல்லிட்டு அழகா ஒரு தூதுவளைய பறிச்சு ஒரு ரசம் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு பாத்தீங்களா. அந்த பாசத்துல இருக்கு எங்க குடும்ப சந்தோஷம். தூதுவளையில அரைச்சு கிங் நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி.